மக்களே இன்னைக்கான இந்த வீடியோல விஜே பார்வதி கமருதனுக்கான ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் ஏன் நான் உட்பட ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன். இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா விஜே பார்வதியும் கமருதனுக்குமான அந்த உண்மையான லவ் இருக்கு இல்லையா, அந்த அழகான பாண்டிங் இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னைக்கு என்ன அந்த இனிப்பான செய்தி, விஜே பார்வதியும் கமருதனும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுக்கு அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்பெஷலாக வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தான் முழுக்க முழுக்க இது காரணம். என்னெல்லாம் நடந்தது, எப்படி இப்படி ஒரு அழகான முடிவு, இப்படி ஒரு இனிப்பான விஷயத்த நம்மகிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. நம்மளுக்கு நெருங்கிய வட்டம் வந்து கிட்டத்தட்ட இது கன்ஃபார்ம் நியூஸ் அப்படின்னு சொன்னது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டைலில் தெளிவாக அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். விஜே பார்வதியும் கமருதனுக்குமான அந்த அழகான லவ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ ட்ரூ, எவ்வளோ உண்மை, எவ்வளோ ஆழமான விஷயம், எவ்வளோ அழகான விஷயம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான அந்த இனிப்பான விஷயத்தை பார்த்துடலாம். விஜே பார்வதியும் கமருதனும் ஒரு பாட்காஸ்ட், ஆல்ரெடி இந்த பாட்காஸ்ட்டை வந்து வை வித் பாருவில் வந்து பார்வதி அண்டு கமருதனோட ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி எல்லாருமே டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஃபேக்காக இருந்த ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் கண்டென்ட்டுகளுக்காக, டிஆர்பிக்காக, சேனல் ஒரு பக்கம் டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லா விஷயத்துலையும் பதிவு பண்ணிட்டு வரோம். எல்லா வீடியோக்கள்லையும் அந்த ஆணித்தரமான விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டாகவே எடுத்து வைக்கிறோம். அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து முழுக்க முழுக்க விஜே பார்வதியும் கமருதனை டிஆர்பிக்காக யூஸ் பண்ணி அவங்கள அப்படி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் வந்து அந்த கருத்தை வந்து அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு தெளிவாக நான் பேசக்கூடிய ஆள். ஸோ விஜே பார்வதிக்கும் கமருதனுக்குமான அந்த அழகான காதல் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அழகாக இருக்கும், பேரழகாக இருக்கும். அதை வந்து அந்த கப்பிள் இந்த கப்பிள் பேப்பர் போட்டு சாப்பிட்ட அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வீடியோவோட எண்டில் ஒரு சம்பவம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த இனிப்பான விஷயத்தை விஜே பார்வதி கமருதனுக்குமான நமக்கு நெருங்கிய அந்த ஃபேன்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமருதனோட ஃப்ரெண்டு போத்தன் இருக்கார் இல்லையா, போத்தனார் ஜான், இவங்க ரெண்டு பேருமே டிசைட் பண்ணியிருக்காங்க விஜே பார்வதியும் கமருதனும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட இண்டிவிஜுவல் மணியை வச்சு ஒரு ஃபுல் மூவியை வந்து ஹீரோயினாக எடுத்துடணும்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அது சக்ஸஸ் வரல, எடுக்க முடியல, ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் கேஷ் இல்லை அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஹீரோயினாக கமருதனையும் விஜே பார்வதியும் வச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுக்க போகிறாங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த ட்ரெண்டிங் அந்த என்ன சொல்கிறது, இப்போ பிக் பாஸ் கரண்ட் அப்டேட்டில் இருக்கும்போதே இந்த வீடியோ எப்படியாவது கொடுத்துடணும், அதுக்கான ஷூட் போயிட்டே இருக்குது. கமருதீன் கூட அந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பார், அந்த மூவி வெளியே வந்ததுன்னா எங்களுக்கான அந்த லவ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு லவ் ஸ்டோரியாக ஆழமாக சொல்லுவோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ விஜே பார்வதி கமருதீனோட ஃபேன்ஸ் எல்லாருமே கோலாகல திருவிழாவாக அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை கண்டிப்பாக கொண்டாடுவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாட்டு கருத்தும் இல்லை. ஏன்னா நான் அப்படி தான் கொண்டாடுவேன். ஏன்னா அவங்களுடைய காதல் உண்மையானது, அந்த உண்மையான காதலுக்கு நான் எப்பயுமே குரல் கொடுப்பேன். ஸோ அது முழுக்க முழுக்க வந்து ஃபேக்காக இருக்குமோ, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ, அது கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்ண லவ்வாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த லவ் மேலே எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் இல்லை. பட் எப்போ ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் இவங்களுக்கான அந்த காதல் இப்போவும் இன்னும் அழகான பாண்டிங்கோட ட்ரூவாக இருக்கோ. ஸோ நம்ம வந்து உண்மையான லவ்வை நேசிக்கணும் இல்லையா. ஸோ ரைட், இன்னைக்கான அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத இனிப்பான விஷயத்த சொல்லிட்டோம். இப்போ முழுக்க ஹேட்டர்ஸ்க்கு வரும், அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அந்த காதல் உங்களுக்கு எந்த பக்கம் எப்படி என்ன மாதிரி எரியுதுன்னு தெரில, எரிஞ்சிட்டு போகட்டும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள்லாம் பண்ணுற அந்த லவ்வில் எப்பயாவது எல்லை மீறி உன் காதலிக்கிட்டேயோ நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருமே பேசிக்கிட்டதே இல்லையா. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் பேப்பர் போட்டு சாப்பிட்றா, அதை போட்டு சாப்பிட்றான்னு கரண்ட் அப்டேட்டில் ஒன்று பேசுனாங்க. அது சோசியல் மீடியாவில், இணையதளங்களில் எல்லா சேனலும் நாம் உட்பட்டது தவறு, ஒரு ரியாலிட்டி ஷோவில் இவங்க இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அடித்தோம். ரியாலிட்டி ஷோவை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுனா உங்களுக்கு என்னடா உண்மையான காதல் கலந்த ஒரு பேரன்புக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து அந்த பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக் எல்லாமே. அதாவது நம்ம எல்லாருமே பண்றோம் இல்லையா, அதைத்தான் அவங்களுமே பண்றாங்க. நம்ம பண்ற போது வந்து அந்த காதல் புனிதமா நம்ம பார்க்குறோம். அதை வந்து என்ன சொல்றது, நம்ம எல்லை மீறி பேசக்கூடிய பேச்சுக்களையும் நம்ம பண்ண வேண்டிய வேலைகளையும் நம்ம பண்ணுனா மட்டும் புனிதமா பார்க்குறோம். அடுத்த அவங்க ஒரு லவ்வர்ஸ், அவங்க ரெண்டு பேருமே ஒரு அழகான லவ் கப்பிள்ஸு, அவங்க ரெண்டு பேரும் பண்ணும்போது மட்டும் ஏன் விமர்சனமா எடுத்துக்கிறீங்க? அதையும் ஒரு அழகான காதலா பாருங்க.
அவங்க பேசிக்கிற வார்த்தைகள் ரியாலிட்டி ஷோவில் ஒரு மாதிரி இருந்தது. சோசியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ரியாலிட்டி ஷோவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கேமரா முன்னாடி நீங்கள் ஏன்டா அது மாதிரி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்ட வரைக்கும் ஓகே. ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுனா உங்களுக்கு என்ன, அவங்களோட பர்சனல் லைஃப் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணுறதுக்கு கூட தயாராகிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முழுக்க விஜே பார்வதி கமருதனுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, 100% இருப்பாங்க, 200% இருப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி கமருதீன் வந்து விஜே பார்வதி கூட எந்த சமயத்திலும் விட்டு போகாத ஒரு ஆழமான அழகான காதலனா அப்படி இருப்பாங்க. 2 பேர்த்துக்குள்ளாரையும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த பாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்துருக்கலாம். 2-3 டைம் வந்து சூடாக ஹார்ஸாக வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. அதை தாண்டி அவங்க அந்த நேசிக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கும்ல தான், அதுதான் முன்னிலை பெற்று நின்றுக்குதே ஒழிய அவங்க ஹேட்டிங் மனப்பான்மை வந்து எந்த இடத்துலையும் ஜஸ்ட் அப்படி மூவ் ஆகிட்டு அது அந்த ஹேட்டிங் மொமெண்ட்டை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு திரும்ப அந்த லவ்க்குள்ளே தான் திரும்ப போவாங்க. அதுதான் ஒரு லவ்வுக்கு முக்கியம். நம்ம நேசிக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி எப்பேற்பட்ட காதலனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கணவன் மனைவியாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஊடல்களும் சண்டைகளும் வரத்தான் செய்யும். வந்ததுக்கப்புறம் அந்த ஆழமான அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நடந்த விஷயம் வந்து ஹைப்பில் வந்து ஒரு ஹேட்டிங்காக போகாமல் அது திரும்பவும் லவ்வாக பிரதிபலிக்குதுன்னா அதை விட ஒரு உண்மையான காதலனுக்கும் காதலிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் என்னங்க தேவை. ஸோ இன்றைக்கான இந்த இனிப்பான விஷயம் முழுக்க விஜே பார்வதியும் கமருதீனும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண போகிறாங்க. அவரோட ஃப்ரெண்டு போத்தனார் ஜான் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறாங்க. மிக கூடிய விரைவில் வந்து நீங்கள் வைப் வித் பார்வு அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அதை தாண்டி இந்த விஜே பார்வதியும் கமருதீனை வச்சுமே கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிகிட்டு இருந்த ஜியோ ஹாட்ஸ்டார், விஜய் டிவி, த பிக் பாஸ், த சீசன் 9 முழுக்க அவங்களை யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் சமூக ஊடகங்களில் இப்போவும் ஒரு சில யூடியூப்பர்கள் வந்து ஒரு கான்டென்ட்டுகளுக்காக அவங்கள பற்றி தவறான விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் நீங்கள் விமர்சனம் பண்ணினது ஓகே தாங்க. பிக் பாஸ் விட்டுட்டு வந்துட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுனா அவங்களை என்ன பண்ணுது, நீங்கள் எல்லாம் செய்யாத ஒரு விஷயத்தை அவங்க செய்யலை. அப்படிப்பட்ட அந்த அழகான காதலர்களை தயவு செஞ்சு நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணி அதில் வியூஸு, அதில் கமெண்ட்டு, அதில் ஹைப்பு இதெல்லாம் தேடுறது வந்து உண்மையாகவே நல்லா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முழுக்க ஒரு காதல் பண்ணுறது அவனுடைய இண்டிவிஜுவல் உரிமை. அவங்க 2 பேர்த்துக்கும் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு அழகான விஷயம். அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் யார்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் ஒரு ரிவ்யூவராக நீங்கள் எல்லாருமே ஒரு ஜட்ஜ்மெண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் உட்பட அவங்க செய்த தவறு சரிகளை நாமளுமே பிரித்து பேசிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலை அவங்க பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கான அந்த லவ்வை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அது லவ்வாக இருக்கட்டுமா, நட்பாக இருக்கட்டுமா, இல்லை அது மேரேஜ் வரைக்கும் போகணுமா, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரு மூவியாகவே எடுத்து ஒரு ஹீரோயினாகவே வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லை இப்போ இருந்தே அவங்க 2 பேருமே ஒன்றா கூட வாழலாம். என்ன வேணாலும் அவங்க பர்சனல் லைஃப்பில் டிசைட் பண்ணலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே அழகான காதலர்கள். அந்த அழகான காதலர்களுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சப்போர்ட்டிங்காக இருக்கும்போது நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரில. முழுக்க நீங்கள் பண்ணுற அந்த ஹேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹேட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்களா, அவங்களுக்கு மனசார தெரியும் அவங்க 2 பேரும் அழகாக ஆழமாக காதலிக்கிறாங்க. நம்மளுக்கு வியூஸ் வேணுமே, நம்மளுக்கு வந்து ஒரு ஹைப் வேணுமே, நம்மளுக்கு கமெண்ட் வேணுமே, நம்மளுக்கு லைக் வேணுமே. உண்மையை பேசி தயவு செஞ்சு லைக் அண்ட் கமெண்ட் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, கமருதீனுக்கும் விஜே பார்வதிக்குமான அந்த அழகான காதல் ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு மாதிரியான அந்த கப்பல் இந்த கப்பல் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் செய்த வரைக்கும் ஓகே. ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் அவங்களோட அழகான லைஃப்பை அவங்க எப்படி வாழ்ந்தா என்ன, அவங்க 2 பேரும் அழகான காதலர்கள், அவங்க லைஃப்பை எப்படி வாழ்ந்தா என்ன, ஏன் நீங்கள்லாம் வந்து அவங்க மேலே வந்து ஒரு விதமான வன்மத்தை காமிச்சு இப்போவும் அவங்கள வந்து ஒரு மாதிரி கேவலமாக விமர்சனம் பண்ணி அதில் வியூஸ் கமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னு நான் வந்து கேள்வியாக கேட்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நம்ம கேட்குற கேள்வி சரியாக இருந்ததுன்னா 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு விஜே பார்வதி கமருதீனோட ஃப்ரெண்ட் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பிக் பாஸ் பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. See you the next video. Bye மக்களே.